ஓகே, நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குறது கஸ்டமர் வரும்போது ஒரு சின்னதா ஒரு ஃபீல் பண்றாங்க. என்னப்பா டெலிவரி ஃப்ரீன்னு நினைச்சு வந்தோம், ஆனா டெலிவரி ஃப்ரீ இல்லையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல எந்த இடத்துலயுமே டெலிவரி ஃப்ரீன்னு சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸே அவ்வளவு அஃபோர்டபுளா இருக்கும். ஸோ நம்ம மற்ற ஷாப்புக்கும் நம்ம ஷாப்புக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே லோவா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம டெலிவரி ஃப்ரீயா கொடுக்கல. டெலிவரி காசு பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்க பொறுத்து நீங்க கம்மியா தான் இருக்கும். நீங்க டெலிவரி எடுத்துட்டு போறதுக்கு உங்க டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வரி பண்ண தேவையில்லை. ஸோ இதுவே நீங்க வேற இடத்துல டெலிவரி ஃப்ரீன்னு அங்க போய் கேட்கும் போது இந்த சோஃபா பாத்தீங்கன்னா 28,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வேற இடத்துல போகும்போது 35,000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லைங்க. நம்ம மைசர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தெளிவா சொல்லிடுவோம். அந்த பிரைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸும் பண்ண மாட்டோம், டிக்ரீஸும் பண்ண மாட்டோம். என்ன பிரைஸ் இந்த வீடியோல என்ன பிரைஸ் சொல்றோமோ அதாங்க நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தாலுமே அதே பிரைஸ் தான். நம்ம குவாலிட்டிலுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், பிரைஸ்லுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே பிக்சடா தான் கொடுப்போம். அதே நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்க ரிட்டர்ன் கஸ்டமரா தான் இருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா திருப்பி வரதான் நினைப்பாங்களே தவிர திருப்பி இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எப்போதுமே டிரான்ஸ்பரன்சியா தான் இருப்போம். ஸோ இது பத்தியான டீடைல்ஸ் உங்களுக்கு மேல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல உள்ள நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.